தொடக்கம் எப்படி வருது, பொட்டணம் எப்படி போடணும், வியாபாரம் எப்படி பண்ணணும் கற்றுக்க, கஷ்டப்படு. அப்புறமா வந்து நீ ஒரு சின்ன கடையை வச்சு நடத்து. இது எல்லா பக்கமும் நடக்கிறது தான். அதே தான் அரசியலும். வா இறங்கு, ஒரு 5 வருஷம் 10 வருஷம் மக்களுடைய நிலைமை என்ன, எந்தெந்த ஏரியா எங்கெங்கே இருக்குது, மக்களுடைய தன்மை, அவங்களுக்கு என்ன குறை, அவங்களுக்கு என்ன தேவை, இதெல்லாம் முதல்ல கண்காணித்து நீ சரி பண்ணிவிட்டு அப்புறமா நீ அரசியலில் வந்து நீ இது பண்ணி வந்த உடனே அவன் மோசமானவன், நான் மாற்றத்தை கொண்டு வரேன். நீ என்ன மாற்றத்தை கொண்டு வர, இங்கே என்ன இல்லாமல் கிடக்குது, என்னப்பா இல்லாமல் கிடக்குது, எவனும் சோறு திங்காமல் இருக்கானா, ரோட்டில் நடக்காமல் இருக்கானா, குழாயில் தண்ணி வரலையா, லைட் எரியலையா, இல்லை உனக்கு உன் வீட்டு பொம்பளை தனியாக போய் காய்கறி வாங்கிட்டு வரலையா, என்ன இங்கே நீ மாற்றத்தை கொண்டு வர போகிற. அவங்ககிட்டையும் என்கிட்ட இருக்கிற காசை எடுத்து அவங்க ஆட்சி பண்ணுறாங்க, அதுக்குட்பட்டு நடத்துகிறாங்க, 10 ஆட்டினா கடன் வாங்குறாங்க. நீ வந்தாலும் அதான், நான் வந்தாலும் அதான். உன் வீட்டு காசு எனக்கு கொடுக்க முடியும்? சரி, ஓகே. இப்போ நான் அடுத்து ஒன்று கேட்குறேன். இதில் இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எல்லா போலீஸும் இப்படி தான் அப்படின்னு நான் ஸ்டீரியோ டைப்பும் பண்ணல. அட் த சேம் டைம் எந்த ஒரு கட்சியும் நான் வந்து டார்கெட்டும் பண்ணல. பொதுவாக நான் கேட்க வர்றது என்னென்னா, ரேண்டமாக ஏதாச்சும் ஒரு சில இன்சிடென்ட்ஸ் எடுத்து பார்க்குறப்ப போலீஸுடைய ட்ரீட்மெண்ட் வந்து பணக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாமரவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த டிஃப்ரென்சியேஷன் வந்து பெருசாக மாறின மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ ஒரு ஷேர் ஆட்டோ மேலேயோ இல்லை ஆட்டோ மேலேயோ பாயிற லத்தி வந்து ஒரு பணக்கார கார் மேலே பாயிறது கிடையாது. அதே போல் இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு பணக்காரங்க போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்குரிய ட்ரீட்மெண்ட்டும், இல்லை பிளாட்ஃபார்மில் வந்து தங்கி இருக்கிறவங்க இல்லை கூலி வேலை செய்கிறவங்க அவங்க வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போதும் இவங்க 2 பேருக்கான ட்ரீட்மெண்ட்டை வந்து தராசில் வச்சு பார்க்குறப்ப கண்டிப்பாக அந்த இன்இக்வாலிட்டி இருக்குது. அது வந்து எனக்கு என்னமோ 1 வருஷம் 2 வருஷம் இல்லாமல் ஏகப்பட்ட வருஷங்கள் ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்குது. இது என்னைக்கு மாறும், இல்லை இது மாறணும்னா என்ன பண்ணணும், இதை மாற்றக்கூடிய தலைவன் வந்து அதுக்கு என்ன இனிஷியேட்டிவ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் சொல்கிறது வந்து மாறவே மாறாது, மாறுறதுக்கு வழி இல்லை. மாறும் நினச்சி மாறாமல் இருந்த ஒரே விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா, அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறது தான். சரி, அரசியல்வாதி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி காவல் நிலையத்தை கட்டுப்படுத்துகிறான். காவல் நிலையம் அரசியல்வாதிக்காகவும் அங்கே இருக்க கவுன்சிலருக்காகவும் அங்கே வர அவங்களுக்காகவுமே வேலை செய்கிற, சம்பளம் கொடுக்குறவங்க ஓனருக்கு வேலை செய்கிற மாதிரி வேலை செய்கிறவங்க மாதிரியே அவங்க நினைக்கிறாங்க. அது வந்து எல்லா போலீஸ் காவல்துறை நம்ம சொல்ல முடியாது. அதில் சரியான முறையில் நம்ம வந்து வழி நடத்தணும், மக்கள் இது பண்ண வர்றவங்களையும் நல்லா வேலை செய்ய சில இல்லை பல அரசியல்வாதிகள் விடுறதில்லை. அதை பற்றி தான் டீட்டெயிலாக கேட்குறேன். விடுறதில்லை. என்ன புதுசாக வந்ததுனால கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பேன், இங்கே எல்லாம் இப்படி தான் இருக்கணும், இருப்போம். காலங்காலமாக அதான் ஏன் நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் என்ன புதுசாக வந்துக்கிட்டு சார் நான் நேர்மை நீதி இப்படி ஒரு இந்த படத்தை முதல் படத்தை சொல்கிற மாதிரி மக்கள் வந்து மக்கள் வந்து அனைவரும் சரியானவர்கள் அவன் சொல்கிறது நான் சொல்லலை.